வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. வேலைக்காரர் தங்கள் எஜமான்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அறிந்திருக்க வேண்டும். தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நேர்த்தியாய் செய்ய வேண்டும். வேலைக்காரர் உலக பிரகாரமான எஜமான்களுக்கு ஊழியம் செய்தாலும் எல்லோருக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை நினைவு கூற வேண்டும். கீழ்ப்படிதல் வேலைக்காரரிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான குணம். வேலைக்காரர் எல்லா வேலைகளையும் கீழ்ப்படிதலோடு செய்ய வேண்டும். தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் நடந்து கொள்ள வேண்டும். வேலைக்காரரின் சித்தமானது எஜமானுடைய சித்தத்திற்கு கட்டுப்பட்டிருக்கிறது. வேலைக்காரரின் நேரமும் அவர்களுடைய உழைப்பும் எஜமான்களுடைய கட்டளையின் பிரகாரம் நடைபெற வேண்டும். ஒவ்வொரு வேலைக்காரரும் தங்கள் எஜமான் சொல்லுகிற வேலையை கீழ்ப்படிதலோடு நிறைவேற்ற வேண்டும். வேலைக்காரர் தங்கள் எஜமான்களுக்கு எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ள வேண்டும். பிரியமுண்டாக நடந்து கொள்வது என்னும் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்று வேத பண்டிதர்கள் பொருள் சொல்லுகிறார்கள். ஏனெனில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய எஜமான்களுக்கு எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்வது இயலாத காரியம். எஜமானுடைய பிரியமும் கர்த்தருடைய பிரியமும் ஒத்துப்போகும்போது வேலைக்காரர் தன் எஜமானுக்கு எல்லாவற்றிலும் எவ்வித சிரமமும் இல்லாமல் பிரியமுண்டாக நடந்து கொள்வார். ஆனால் எஜமானுடைய பிரியம் கர்த்தருடைய விருப்பத்திற்கு விரோதமாய் இருக்கும்போது வேலைக்காரர் எஜமானுக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய சித்தத்திற்கே கீழ்ப்படிய வேண்டும். எஜமானுடைய கட்டளையும் கர்த்தருடைய கட்டளையும் முரண்படும் போது நாம் புருஷருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே கிறிஸ்துவின் உபதேசம். வேலைக்காரரின் கீழ்ப்படிதலுக்கு தேவனுடைய சித்தமே ஆதாரமாய் இருக்கிறது. தேவன் விரும்புகிறதினால்தான் வேலைக்காரரும் தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். வேலைக்காரர் தங்கள் எஜமான்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும். நாம் உண்மையாய் வேலை செய்வதை பார்த்து நம்முடைய எஜமான் நம்மை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். கிறிஸ்துவில் நமக்கு விடுதலை உண்டு. ஆனாலும் ஒரு எஜமானுக்கு கீழ் நாம் வேலை செய்யும் போது அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவை நேசிப்பதினால் நமக்கு மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய உலக பிரகாரமான எஜமான்கள் மனுஷராக இருக்கிறார்கள். மனுஷர் மனுஷருக்கு வேலை செய்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மனுஷருக்கு வேலை செய்தாலும் கர்த்தருடைய வேலைக்காரராகவும் இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு மெய்யான எஜமான். இப்பிரபஞ்சத்தில் தேவனே எஜமான்களையும் வேலைக்காரரையும் நியமித்திருக்கிறார். தங்கள் எஜமான்களுக்கு வேலை செய்ய வேண்டி இருக்கிறதே என்று வேலைக்காரர் வருத்தப்படக்கூடாது. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையோடும் சந்தோஷத்தோடும் செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை எந்த நிலைமையில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலைமையில் நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் இருக்கிற சூழ்நிலையில் நாம் நம்முடைய எஜமான்களுக்கு எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ள வேண்டும். நடைமுறையில் இது கடினமான உபதேசம்தான். ஆனாலும் இந்த உபதேசத்தை நமது இருதயத்தில் பதிய வைத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வேலை செய்ய வேண்டும். வேலைக்காரர் தங்கள் எஜமான்களுக்கு எதிர்த்து பேசக்கூடாது. சில சமயங்களில் எஜமான்கள் வேலைக்காரரை கோபத்தோடு பேசிவிடுவார். இதனால் வேலைக்காரரின் கோபமும் அதிகரிக்கும். எஜமான் நீதியாக பேசவில்லை என்று வேலைக்காரர் அவர் மீது கோபப்படுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வேலைக்காரர் தன் நாவை அடக்க வேண்டும். எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு எதிர்த்து பேசக்கூடாது. எஜமான் கோபத்தோடு பேசும்போது வேலைக்காரர் முடிந்த வரையிலும் மௌனமாக இருக்க வேண்டும். சிலர் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். கோபத்தை வார்த்தையினால் வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்குள் கோபம் பற்றி எரியும். கோபத்தை அடக்க முடியவில்லை என்றால் வார்த்தைகள் வெடித்து சிதறிவிடும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மிடத்தில் எதிர்த்து பேசுகிற சுபாவமோ அடங்காத சுபாவமோ இருக்கக்கூடாது. நம்முடைய எஜமான்களுக்கு கோபத்தோடு எதிர்த்து பேசாமல் மென்மையாக பிரதியுத்தரம் சொல்ல வேண்டும். ஏற்ற சூழ்நிலை வரும்போது நம்முடைய நியாயத்தையும் நிலைமையையும் எஜமான்களிடம் பக்குவமாக சொல்லலாம்.
எஜமான் கட்டளை கொடுத்தவுடன் அவருக்கு எதிர்த்து பேசுவது வேலைக்காரருக்கு நல்ல சுபாவம் அல்ல. எஜமான் நல்லவராக இருந்தால், அவர் ஞானமுள்ளவராக இருந்தால், தன்னுடைய வேலைக்காரர் சொல்லுகிற கருத்தையும் செவி கொடுத்து கேட்பார். வேலைக்காரர் சொல்லுவது சரியாக இருக்கும்போது அதை அங்கீகரிப்பார். வேலைக்காரர் திருடக்கூடாது. சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்க வேண்டும். நல்ல வேலைக்காரர் உண்மை உள்ளவராகவும் கண்ணியம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும். வேலைக்காரர் எஜமான்களுக்கு வேலை செய்தாலும் அந்த வேலையை தங்களுக்கு செய்வது போல பாவித்து உண்மையாய் வேலை செய்ய வேண்டும். வேலையில் நீதியும் உண்மையும் இல்லை என்றால் அவரால் உண்மையுள்ள வேலைக்காரராய் இருக்க முடியாது. சில சமயங்களில் எஜமான்கள் கடின குணம் உள்ளவராகவும் அதிகமாய் வேலை வாங்குகிறவராகவும் குறைவாய் சம்பளம் கொடுக்கிறவராயும் இருப்பார். வேலைக்காரருக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்க மாட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட வேலைக்காரர் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற திருடக்கூடாது. திருடுவதை நியாயப்படுத்தக்கூடாது. எஜமானுடைய பொருளை திருடக்கூடாது. அவருடைய பொருளுக்கு சேதம் உண்டாக்கக்கூடாது. இது மாத்திரம் போதாது, எஜமானுக்கு லாபம் உண்டாக வேலைக்காரர் பிரயாசப்பட வேண்டும். எல்லா விதத்திலும் எஜமானுக்கு உண்மை உள்ளவராய் ஊழியம் செய்து அவருக்கு அதிக லாபம் கிடைக்க பிரயாசப்பட வேண்டும். எஜமானுக்கு உண்மையாய் வேலை செய்யாமல் அவர் தங்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்கவில்லை என்று குற்றம் சொல்லக்கூடாது. நம்முடைய வேலையின் மூலமாய் எஜமானுக்கு நல்ல லாபம் வந்தால்தான் அவர் நமக்கு சந்தோஷமாய் சம்பளம் கொடுப்பார், சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பார். எஜமான் கொடுக்கும் வரையிலும் காத்திருக்க வேண்டும். அவசரப்பட்டு ஆசைப்பட்டு எஜமானுடைய சொத்துக்களை திருடிவிடக்கூடாது. இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை வேலைக்காரர் எல்லாவற்றிலும் அலங்கரிக்க வேண்டும். வேலைக்காரர் தங்களுடைய கடமைகளை கவனமாகவும் நேர்த்தியாகவும் செய்யும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய உபதேசம் அலங்கரிக்கப்படும். எஜமான்கள் அவிசுவாசிகளாக இருந்தாலும் வேலைக்காரர் உண்மை உள்ளவர்களாக வேலை செய்யும் போது அவர்களுடைய நற்குணம் எஜமான்களுடைய இருதயத்தை தொடும். அவிசுவாசிகளை விட விசுவாசிகளாக இருக்கிற வேலைக்காரரே நல்ல வேலைக்காரர் என்று எஜமான் தீர்மானம் பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை கனம் பண்ணுவது போல தாங்கள் செய்கிற தொழிலையும் கனம் பண்ண வேண்டும். தங்கள் தொழிலுக்கு உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாகவோ எதிர்த்து பேசுவது மூலமாகவோ திருடுவது மூலமாகவோ கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கள் செய்கிற தொழிலுக்கு அவப்பெயர் உண்டாக்கிவிடக்கூடாது. இதனால் தேவனுடைய நாமமும் தூஷிக்கப்படும், அவருடைய உபதேசமும் தூஷிக்கப்படும். வேலைக்காரருக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ள வேண்டும், தங்கள் எஜமான்களுக்கு எதிர்த்து பேசாமல் இருக்க வேண்டும், திருடாமல் இருக்க வேண்டும், சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்க வேண்டும்.